உத்தர காலாமிர்தத்தில் காளிதாசர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு ராசிக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு லக்ன ரீதியா கிரகங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில அமர்ந்து டிராவல் பண்ணுது அப்படின்னா, பரிகாரத்தால், வழிபாடுகளால், செய்கின்ற தான தர்மத்தால் அது நம்மளுடைய பலனை மாத்தி அமைச்சுக்க முடியும்னு. புதனுடைய அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னா, சிறு வயது குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த 19ஆம் தேதியோட ஆதிக்கம், அந்த 1ஆம் தேதியோட ஆதிக்கத்தில் அந்த சூரியன் செவ்வாய் அந்த ஜாதகத்தில் ஒன்று வலிமையாக இருக்கும், ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த அமைப்பு பெற்ற அந்த பெண்கள், அது மாதிரி ஆண்களும் சரி, இதில் திருமண வாழ்க்கையை முடிவு பண்ணும்போது இப்போ சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவரோட ஆலோசனை கேட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஒன்று ஒரு கவிஞராக இருப்பாங்க, ஒரு புகழ்பெற்ற பாடலாசிரியராக இருப்பாங்க. நிச்சயமாக அந்த 13ஆம் தேதியில் இருக்கிறவங்க, கவிதை, கதை, கட்டுரை எல்லாம் எழுதுறவங்க இந்த 13ஆம் தேதியில் இருப்பாங்க. அதே நேரம் 31 இருக்கிறவங்க சார் வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா சார், ஜோதிடம் அப்படின்னாலே அடுத்தது ஜாதகம் பார்த்த உடனேயும் அதில் இருக்கிற தோஷங்களை நீக்கிறதுக்கு பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க. நீங்கள் நிறைய பேருக்கு ஜோதிடம் பார்த்த அனுபவம் இருக்குது. ஸோ உங்ககிட்ட பார்க்க வரவங்களுக்கு எந்த மாதிரி பரிகார முறைகள் நீங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? உத்தர காலாமிர்தத்தில் காளிதாசர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு ராசிக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு லக்ன ரீதியாக கிரகங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அமர்ந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னா, பரிகாரத்தால், வழிபாடுகளால், செய்கின்ற தான தர்மத்தால் அது நம்மளுடைய பலனை மாற்றி அமைச்சிக்க முடியும்னு உத்தர காலாமிர்தத்தில் காளிதாசர் சொல்கிறார். ஸோ மாற்றம் தர முடியும், மாற்றம் தர முடியும். இப்போது பரிகாரத்தால் மாற்றம் தர முடியுங்கிறதுக்கு ஒரு நேரடியாக என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு 48 நாள் கழித்து தான் ஒருத்தங்களுக்கு நல்ல பலன் ஆரம்பிக்க போகுது, ஒரு யோக காலம் ஆரம்பிக்க போகுது. இப்போது இந்த 48 நாள் ரொம்ப மிக கடுமையான நாட்கள். இந்த கடுமையான நாட்களை அவங்க டைம் பாஸ் பண்ணி ஆகணும், கடந்தாகணும். இந்த 48 நாளை கடந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஒரு யோக காலம் வருது. அதுவரை இப்போ ஒரு கோயிலில் போய் அதுவரை இந்த விநாயகருக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக தான் இன்றைக்கி பரிகாரம் வளர்ந்து நிற்குது. சரிங்களா? அது பிரகாரம் ஒரு ஜாதகத்தில் புதனோட தாக்கம் அதிகமாக இருந்தால் அது பவராக இருக்கார், அந்த ஜாதகத்தில் பவராக இருக்காருன்னா அதுக்கு பரிகாரம் செஞ்சு அதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கிரகம் ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில் கடுமை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு மட்டும் நம்ம சாந்தி பண்ணினா போதும். அந்த வகையில் இப்போது ஒரு சூரியன் பாதிக்கப்பட்டிருக்குன்னா சூரியனுக்காக சூரிய காயத்ரி சொல்கிறது, சூரிய ஸ்லோகம் சொல்கிறது, சூரியனுக்கு போய் அபிஷேக ஆராதனை பண்ணுறது, சூரியனுக்கு நிறைய பிரீதி பரிகாரம் ஹோமம் பண்ணி பரிகாரம் பண்ணுறது இருக்குது. அந்த வகையில் பரிகாரத்தை செஞ்சு நம்ம நல்ல நிலை அடையலாம். அதன் பிரகாரம் ஒருத்தவங்களுக்கு புதன் தசை நடக்குதுன்னா திசாநாதனை வழிபட்டாகணும். அப்போது அவங்களுக்காக பரிகாரம் பண்ணணும். அப்போ பரிகாரம் பண்ணுறதுனா நேரடியாக சாமியை மட்டும் போய் வணங்கிட்டு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் போட்டு வழிபட்டு வர்றது மட்டும் இல்லை. புதனுடைய அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னா, சிறு வயது குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அந்த தேன் தானம் பண்ணுறது, அடுத்தது அவங்களுக்கு நோட் புக்கு படிக்கிறதுக்கான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது, அது பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் கூட பரிகாரம் தான். அவங்களுடைய ஜாதகத்துல என்ன பாதிப்பு இருக்கோ அதற்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறது, அதை மட்டும் செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போது ஒரு ரொம்ப முக்கியமாக இப்போ புதனுடைய குழந்தை பாக்கியமின்மை அப்படின்னா திருவெண்காடு வரணும். திருவெண்காடு அவசியம். ஆமாம், எல்லாரும் குரு பலம் வந்துருச்சு, குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் குருவும் புதனும் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு நிச்சயமாக புத்திர தோஷம் ஏற்படும். குரு புதன் சேர்க்கையும் புத்திர தோஷம் ஏற்படும். அப்போ குரு புதன் சேர்க்கையாகி இருக்கிற ஜாதகர் நிச்சயமாக திருவெண்காடு ஒரு முறை வரணும். இந்த திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் ஸ்வேதாரண்யேஸ்வரர், புதன், அகோரமூர்த்தி இவங்களெல்லாம் வழிபட்டு வந்தாங்கன்னா அதனால் நிவர்த்தி கிடைக்கும். அடுத்தது சொல்லுங்கள். ஸோ நவகிரக ஸ்தலங்களில் அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கான பரிகாரங்களை சொல்கிறீங்க. சரி, இதை தாண்டி நீங்கள் நம்பர்ஸை வச்சு, எண்களை வச்சு கூட பலன்கள் சொல்கிறீங்க. பொதுவாக இப்போ இந்த 1ஆம் நம்பர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான பலன்கள் இப்படி இருக்கும்னு. ஸோ 1ஆம் நம்பர் அப்படின்னா அதுல பிறந்தவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், குணாதிசயங்கள் அவங்க இப்படிதான் இருப்பாங்க இயல்பானா எந்த மாதிரி விஷயங்கள்? குறிப்பாக இந்த 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதியில் பிறந்தவங்க சூரிய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களாக தான் இருக்காங்கங்கிறது ஒரு விதி. அவங்க இந்த 10-1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் ரொம்ப முக்கியமான பதவி, ஒரு உயர்ந்த பதவி, தாசில்தாராக இருக்கிறது, ஆர்ஐயாக இருக்கிறது, டிஆர்ஓ, ஆர்டிஓ இந்த மாதிரியான பதவியில் உச்சபட்ச பதவியில் இருக்கிறது, ஒரு தன்னை யாரும்
ஒருத்தவங்க அதிகப்படியாக விமர்சனம் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையோடு இருக்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த 1ஆம் தேதி ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நான் முக்கியமாக இந்த பிறந்த தேதி அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா, 19ஆம் தேதி பிறந்த பெண்கள் கொஞ்சம் மன வாழ்க்கையில் அவசரப்படாமல் இருக்கணும்னு நான் ஒன்று சொல்லுவேன். லேட் மேரேஜ் பண்ணிக்கணும். அதே நேரம் அவங்களா முடிவு பண்ணிக்கக்கூடாது. இந்த காதல் திருமணத்துக்குன்னு அவங்க வந்து முடிவு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக முடிவு பண்ணணும். தேர்ந்தெடுத்துக்கலாம், அது அவங்களுடைய உரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அந்த 19ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன பிரிவை சந்திச்சுட்டு தான் திரும்பி மன வாழ்க்கையில் ஒற்றுமையோடு இருப்பாங்க சில நேரம். சரிங்களா? சில பேருக்கு விதிவசத்தால் பூர்வ புண்ணிய பலத்தால் வேணால் நல்ல பலன் இருக்கும். இந்த சூரியன் இப்போ இந்த ஜாதகத்திலேயே இப்போ சூரியன் செவ்வாய் அந்த இணைப்பு ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி தான் இந்த 19ஆம் தேதி பெண்கள். அவங்க ஜாதகத்தில் இயற்கையாகவே அந்த சூரியன் செவ்வாய் ஒன்று காம்பினேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த 19ஆம் தேதியோட ஆதிக்கம், அந்த 1ஆம் தேதியோட ஆதிக்கத்தில் அந்த சூரியன் செவ்வாய் அந்த ஜாதகத்தில் ஒன்று வலிமையாக இருக்கும், ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த அமைப்பு பெற்ற அந்த பெண்கள், அது மாதிரி ஆண்களும் சரி, இதில் வந்து திருமண வாழ்க்கையை முடிவு பண்ணும்போது ரொம்ப கவனமாக முடிவு பண்ணணுங்கிறது ஒரு விஷயம். அவங்க எக்காரணம் கொண்டும் கணவன்கிட்டையோ மனைவிட்டையோ அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது, திடீர் கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. இதெல்லாம் அவங்க கடைபிடிச்சாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பு. இது வந்து ஒன்றுக்கு சொன்னீங்க. ஒன்றுக்கு அதே மாதிரி 10ஆம் தேதியில் பிறந்தவங்க தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. தொழிலில் உத்தியோகத்தில் தலைமை பதவியில் இருப்பாங்க. தொழிலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்று உணவுத்துறையாக இருக்கும், அல்லது மிகப்பெரிய ஒரு ஒரு 10 பேர் 1000 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த 10ஆம் தேதியில் பிறந்தவங்க. இந்த 10ஆம் தேதியில் பிறந்தவங்க ஒரு முக்கியமாக போட்டி, அப்புறம் அரசியல் போட்டி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அந்த அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க. இன்னும் ஜாதகம் கூடுதல் வலிமை இருந்ததுன்னா அமைச்சராகிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கும் அந்த 10ஆம் தேதியில் உள்ளவங்க. ஸோ இது மாதிரி இந்த 1, 10, 19, 28 இந்த நம்பர் எல்லாமே 1ங்கிற ஆதிக்கத்துக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4ஆம் நம்பர் அப்படி இதில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் 4 அப்படிங்கிற நம்பருக்கு? 4ஆம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் 4 நிச்சயமாக ஒரு அரசியல் தொடர்பில் உள்ளவராக தான் இருப்பார். அவர் ஓகே, பாலிடிக்ஸில் இருப்பார். எல்லாமே அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே 100, 99, 98ன்னு வந்து முதலிடத்தை பிடிச்சிடுவாங்க. ஓகே, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்களுடைய ஆதிபத்தியமே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பார்வையும் எங்கே இவர் இப்படி இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்காரு, இவர் எங்கே அவர் தேர்வார் அப்படிங்கிற மாதிரி தான் இள வயது வாழ்க்கை கரடு முரடாக இருக்கும். இந்த 4ஆம் தேதியில் பிறந்தவங்க சின்ன வயசுல நிறைய திட்டு வாங்கியிருப்பாங்க. ஆமாம். ஆனால் 4ஆம் தேதி ஒரு அச்சீவ்மெண்ட் நம்பர் அது. சரிங்களா? அதே மாதிரி 13 எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 சூரியன், 3 குரு, அதாவது சூரியன் குரு ஆளுமை. இந்த நம்பர்ஸே பிரிச்சிடுறீங்க கிரகங்களா தனித்தனியா சூரியன் குரு. இப்போ சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு ஆலோசனை, இவருக்கு பின்னாடி ஒரு ஆலோசனை, இவரோட ஆலோசனை கேட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஒன்று ஒரு கவிஞராக இருப்பாங்க, ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடலாசிரியராக இருப்பாங்க. நிச்சயமாக அந்த 13ஆம் தேதியில் இருக்கிறவங்க கவிதை, கதை, கட்டுரைலாம் எழுதுகிறவங்க இந்த 13ஆம் தேதியில் இருப்பாங்க. அதே நேரம் 31 இருக்கிறவங்க அந்த ஒரு முக்கியமான துறையில் பணத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய துறையில் இருப்பாங்க. இந்த பேங்கிங் செக்டாராக இருக்கலாம். இந்த கவிதை, கதை, கட்டுரைலாம் எழுதுறதுல அதெல்லாம் அச்சடிச்சு கொடுக்குறவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி இருக்கும். 31 10 பேருக்கு வந்து செய்யணும், அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும், அவங்களெல்லாம் அரவணைச்சு கொண்டுட்டு போகிறதுல ஒரு முக்கியமான நபராக இருப்பாங்க. 22ஆம் தேதிங்கிறது ஒரு தீவிரத்தன்மை கொண்ட நம்பர். அது எதையும் தீவிரமாகவே எடுத்துக்கிட்டு அதை வந்து செஞ்சே முடிக்கணும். அதாவது இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கே நடந்தணுங்கிற 2 சந்திரன். 2 சந்திரன் 2ஆம் நம்பர் சந்திரன் இல்லையா? 2 சந்திரன்கள் சேர்ந்து ஒரு ராகுவை உருவாக்குது. அப்போ அந்த 2 சந்திரன் சேர்ந்து ராகுவை உருவாக்கும் போது ஆன்டி டைரக்ஷனில் அவருக்கு வந்து நீங்கள் ஒரு கலர் ஷர்ட்லாம் நிறைய எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் எது வேணான்னு சொன்னீங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு கையில் எடுப்பார். ஆப்போசிட்டாக இருப்பார். ஆனால் அதே நேரம் இந்த சட்டையெல்லாம் அவருக்கு பிடிக்கும். மறைமுகமாக போய் அவர் எடுத்துப்பார். தேர்ந்தெடுக்கும் போது எல்லாரையும் தவிர்த்ததை எடுத்துப்பார். ஆனால் இந்த சட்டையை கலர்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே போய் அவர் தனியாக காசு கொடுத்து எடுத்துகிட்டு போவார். இதில் ஈடுபாடு இருக்கும். ஆனால் அதெல்லாம் வாட்ச் பண்ணி வச்சுப்பார். அது மாதிரி இருக்கும். இது மாதிரியான குணங்கள் இயற்கை, இது பொதுவான குணங்கள் தான். ஆனால் இந்த 4ஆம் நம்பர் வந்து வாழ்க்கையில் சமூகத்தில் சின்ன வயசில் போராடினாலும் ஒரு தனித்த அந்தஸ்தை வந்து வாழ்நாளில் அடைஞ்சிரும்.
நிச்சயமா பிரகாசமா லைம்லைட்டுக்கு வந்துருவாங்க நிச்சயமா அவங்க. ஸோ நிச்சயமா வந்து கேட்க கேட்க உங்களுடைய நீங்க பலன்கள் சொல்ற விதமும், நீங்க வந்து ஜாதகத்தையும் கிரகங்களையும் இணைச்சு ஒருத்தர்கிட்ட ஜாதகம் சொல்லுற முறையும் வந்து எங்களுக்கு இந்த பதிவுக்கு நடுவுலயே வந்து நிறைய ஒரு ஆச்சரியத்த கொண்டு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி மேடம். தொடர்ந்து வர அடுத்தடுத்த பதிவுகளையும் நம்ம வந்து உங்ககிட்ட இத பத்தி இன்னும் விரிவா பேசலாம் சார். நன்றி. நன்றி.